வணக்கம். ஆறாமுதன் அமலன் ஆதிப்பிரான் அரங்கன் திருவடி தொழுது திருப்பரமபதம் ஏகின ஆழ்வார்கள் ஆச்சாரியார்கள் திவ்ய சரித்திரத்தினுடைய பகுதிகளை சித்திரை தொடங்கி பங்குனி வரையில் இருக்கிற 12 மாதங்களில் எந்தெந்த ஆழ்வார் ஆச்சாரியார் எந்தெந்த மாதத்தில் அவதாரம் பண்ணாங்களோ அந்த வரிசையில் நாம் இந்த வீடியோ சீரியலில் ஆவணி தொடங்கி ஒவ்வொரு மாதமும் பார்த்து கொண்டு வர்றோம். இது ஆடி மாதத்துக்கானது 12வது கடைசி வீடியோ இந்த தொகுப்பில். ஸ்ரீமன் நாராயணனுடைய அடியார்கள் 3 பேர், பிரதிவாதி பயங்கரம் அண்ணா, ஆண்டாள், ஆளவந்தார், இந்த 3 பேரும் ஆடி மாதத்தில் திருவவதாரம் பண்ணவங்க. அவங்களுடைய சரித்திர பகுதிகளை இந்த வீடியோவில் பார்ப்போம். பிரதிவாதி பயங்கரம் அண்ணா இவர் ஆடி மாதம் பூச நட்சத்திரத்தில் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய திரு தன்காங்கிற திவ்ய தேசத்தில் தீபப்பிரகாசர் சன்னதிக்கு பக்கத்தில் திரு அவதாரம் பண்ணினவர். இவர் மணவாள மாமுனிகளுக்கும் முற்பட்டவர் காலத்தால். ஆனாலும் கூட அவரை ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்ட சீடராக இருந்து மணவாள மாமுனிகளோட அஷ்ட திக் கஜங்கள்னு சொல்லப்படக்கூடிய சிஷ்யர்களில் முக்கிய சிஷ்யர்கள் 8 பேரில் இவரும் ஒருத்தராக திகழ்ந்தார். இவர் காஞ்சிபுரத்தில் வேதாந்தாச்சாரியாருடைய பரிபூர்ணமான அருளுக்கு பாத்திரமாக திகழ்ந்தவர். அவரோட திருக்குமாரர் நாயனார் ஆச்சான் பிள்ளைக்கிட்ட வைஷ்ணவ நடைமுறைகளை முழுவதும் கற்றறிஞ்சவர். தன்னை வாதுக்கு அழைக்கிறவங்கள்ட்ட தன் திறமையை காட்டி வெல்றதுல இவர் ஒரு பயங்கரமானவராகவே தோன்றினதுனால பிரதிவாதி பயங்கரம் அண்ணாவா ஆனார். இவரோட மனைவியாரும் இவரை போலவே சகல சாஸ்திரங்கள்லையும் தேர்ந்தவராக இருந்தார் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. பகவான்கிட்டையும் பாகவதர்கள்ட்டையும் எல்லா பெண்களும் அர்ப்பணிப்பு மனசோட நிலை பெற்று இருக்கிறதுக்கு தானே ஒரு சிறந்த முன்னுதாரணமாக திகழ்ந்தவர் இந்த அம்மையார். பிரதிவாதி பயங்கரம்னா திருப்பதி திருமலை ஏழுமலையப்பனுக்கு ஆகாச கங்கையிலிருந்து தீர்த்தம் கொண்டு வந்து அதில் பரிமளம் சேர்த்து நித்தியப்படி அவருடைய திருவபிஷேகத்துக்கு திரு ஆராதனத்துக்கு கொடுக்கிற கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு முறை ஸ்ரீரங்கத்திலிருந்து திருப்பதி ஏழுமலையான சேவிக்க வந்த ஒரு அன்பருக்கு சேவை செய்து வச்சுட்டு ஸ்ரீரங்கத்தில் மணவாள மாமுனிகளுடைய நித்திய அனுஷ்டானங்களை பற்றியெல்லாம் கேட்டு விசாரித்து அறிந்தார். அப்படி மணவாள மாமுனிகளை பற்றிய செய்திகள்லேயே மனம் ஆழ்ந்திடவே ஆகாசகங்கை தீர்த்தத்தில் அன்றைக்கு ஏழுமலையானுக்கு அபிஷேக கூடத்தில் பரிமளம் சேர்க்க மறந்துடுறார். அபிஷேகம் ஆக போகிற காலத்தில் பதபதச்சு போகுது அவருடைய மனசுக்கு அந்த சம்பவம் நினைவுக்கு வந்து. ஆனால் ஏழுமலையானோ இதுவரையிலும் நித்தியப்படி அபிஷேகத்துக்கு வந்த தீர்த்தங்கள்லேயே அன்றைய தீர்த்தத்தில் தான் மனம் அதிகமாக இருந்ததாக இவருக்கு தெரிவிக்கிறார். ஆச்சாரிய நிஷ்டையோட மகிமை எப்படி. இவர் திருமலையிலிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்து ஸ்ரீமத் ராமானுஜரே மறு அவதாரமாக தோன்றின மணவாள மாமுனிகளுக்கு சிஷ்யரானார். வரும்பொழுது குடும்பத்தோடு வந்துடுறாருங்க. தன்னுடைய ஆச்சாரியனான மணவாள மாமுனிகளுடைய திருவாக்குப்படி ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதம், ஸ்தோத்திரம், பிரபத்தி, மங்களம் எல்லாம் பாடுறார். இவர் செஞ்ச சுப்பிரபாதத்தை கேட்டு மனமகிழ்ச்சி அடைந்த மணவாள மாமுனிகள் அந்த ஸ்தோத்திரங்களையே ஏழுமலையப்பனுடைய பிரீத்திக்காக தினமும் ஓதுவிக்கணும் அப்படின்னு நியமித்தார். அதுதான் இப்போ சுப்பிரபாதமாக திருப்பதி திருமலை எம்பெருமானுக்கு தினந்தோறும் ஓதப்படுது. மாமுனிகள் மேலே பிரதிவாதி பயங்கரம் அண்ணா ரொம்பவுமே ஈடுபாடும் பக்தி சிரத்தையும் வச்சிருந்தார். மணவாள மாமுனிகளும் பிரதிவாதி பயங்கரம் அண்ணாவுக்கு ஸ்ரீ வைஷ்ணவதாசன், பாஷ்யாச்சாரியர் அப்படிங்கிறதெல்லாம் சிறப்பு பெயராக கொடுத்து கௌரவித்தார். ஆண்டாள் திரு ஆடிப்பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியேன்னு இந்த வையமே புகழ்ந்து கொண்டாடுற பெருமைக்குரிய இவள் ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ரங்கமன்னார் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு துளசி செடிக்கு அடியில் பெரியாழ்வாரால் கண்டெடுக்கப்பட்டு அவரோட திருமகளாராகவே வளர்ந்தவர். அவரோட அவதாரத்தினால் தான் இந்த வையகம் ஆடிப்பூரம்னு அதி விமர்சையாக கொண்டாடுது. ஆண்டாளுக்கு உணவு ஊட்டி வளர்க்கும் போதே பெரியாழ்வார் பெருமாள் மேல பக்தியையும் கலந்தே ஊட்டி வளர்த்தார். அவர் எப்போதுமே கோவில் கைங்கரியங்கள்லேயே மானசீகமாகவும் உடல் ரீதியாகவும் ஈடுபட்டிருந்ததுனால பெருமாளுக்கு செய்யக்கூட பல கைங்கரியங்களோட பரிமாணங்களையும் ஆண்டாளுக்கு ஊட்டி வளர்த்தார். அந்த பரிமாணங்கள்லேயே மூழ்கி இருந்த ஆண்டாள் தன்னோட ரொம்ப சின்ன வயசான 5 வயசுலேயே பெருமாளுக்கு பெரியாழ்வார் கட்டி வைக்கிற மாலைகளை அவர் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகும் முன்னால் தான் எடுத்து சூடி கண்ணாடிக்கு நேரம் நின்று அழகு பார்த்து அந்த அழகை அந்த ரங்கமன்னாரும் ரசிக்கிறதா தான் உணர்ந்தாள். இதனால சூடி கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள்
தன்னை பெருமாள் மனம் முடிச்சுக்கிறதாகவும் தான் அவருக்கு பலவிதமான கைங்கரியங்களையும் செய்கிறதாகவும் கனா காண ஆரம்பிச்சிடுறா. அத்தனை சின்ன வயசுலேயே ஆண்டாள் திருப்பாவை, நாச்சியார் திருமொழிங்கிற 2 பிரபந்தங்களை பாடுறாங்க. இந்த திருப்பாவையானது கோயில்கள், வீடுகள், வீதிகள்னு எங்கும் மார்கழி மாதம் பாடப்படுற சிறப்புக்கு உள்ளது. கடைசியில் பெரிய பெருமாள் பெரியாழ்வார்கிட்ட அவரோட திருமகளாரான ஆண்டாளை தனக்கு திருக்கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு கேட்குறார். பெரியாழ்வாரும் ஆண்டாளை ஊர்வலமாக அழைச்சிட்டு வந்து ஸ்ரீரங்கத்தை சேர்றார். ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ஆண்டாள் நேர பெரிய பெருமாள் சன்னதிக்குள்ளே போகிறான். பெரிய பெருமாள் அவளை மனமும் வந்து ஏற்று கல்யாணம் பண்ணிக்க திருப்பரமபதத்துக்கு ஏகிடுறா ஆண்டாள். பூமி பிராட்டி தான் ஆண்டாள் நாச்சியாராக அவதரித்தது. ஆகவே அவள் எங்கேருந்து வந்தாலோ அந்த இடத்துக்கே திரும்பவும் போய் சேர்ந்துடுறா. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம், அதோட ஏற்றமே தனி. அது வேதங்களுக்கு நிகரானதுன்னு ஒரு கருத்து உண்டு, வேதங்களுக்கும் மேலானது அப்படின்னு ஒரு கருத்தும் உண்டு. அந்த வேதசாரமான திருப்பாவையை பாடி ஆண்டாள் மீது பக்தி செய்து அரங்கனை அடையலாம். ஆளவந்தார் இவர் நாதமுனிகளுக்கு பேரன், ஈஸ்வரமுனிகளுக்கு குமாரர். ஆடி மாதம் உத்திராட நட்சத்திரத்தில் திருஅவதாரம் பண்ணினவர். காட்டுமன்னார் கோயிலில் யமுனை துறைவர் அப்படிங்கிற இயற்பெயரோட தோன்றினவர் இந்த ஆச்சாரியார். மகாபாஷ்யப்பட்டருங்கிறவர் இவருக்கு கற்பித்து கொடுத்த ஆச்சாரியர். ஆக்கியாழ்வான் அப்படிங்கிறவர் அப்போ அரசவையில் தலைமை புரோகிதராக இருந்தவர். அவர் நாட்டில் உள்ள மற்ற எல்லா பண்டிதர்களும் தனக்கு வரி கட்டணும் அப்படிங்கிற செய்தியை தன்னுடைய ஆட்கள் மூலமாக எல்லாருக்கும் அனுப்புகிறார். அந்த செய்தி அறிஞ்சு மகாபாஷ்யப்பட்டர் ரொம்ப கவலை கொண்டார். அவரோட கவலைக்கு மருந்தா மலிவான விளம்பரம் தேடும் புலவர்களை அழிப்பேங்கிற செய்தியை வந்தவங்க மூலமாக ஆளவந்தார் சொல்லி அனுப்பினார். இந்த செய்தியை கேட்ட ஆக்கியாழ்வான் கோபம் கொண்டான். தன்னோட ஆட்களை அனுப்பி ஆளவந்தார அரசவைக்கு அழைச்சிட்டு வர சொன்னான். ஆனால் உரிய மரியாதை கொடுக்காம கூப்பிட்டா யார் அழைச்சாலும் தான் வரமாட்டேன்னு மறுத்து தைரியமா நின்னார் ஆளவந்தார். சரின்னு பிறகு அரசவையிலிருந்து ஆளவந்தாரை அழைச்சிட்டு போக பல்லக்கு அனுப்பப்பட்டது. இவரும் அந்த பல்லக்கில் ஏறி ஆக்கியாழ்வானை நோக்கி போனார். அவரோட வாதம் புரிஞ்சார். வாதத்தில் அவரை தோற்கடிச்சார். இந்த வாதத்தில் ஆளவந்தார் தோற்பார்னு மனைவியான ராணி கிட்ட பந்தயம் கட்டியிருந்த ராஜா தோற்று போக, அதுக்கு பந்தயம் கட்டியிருந்தபடி பாதி ராஜ்யத்தை ஆளவந்தார்கிட்ட சேர்க்க வேண்டியதானது. ஆளவந்தாருக்கு பாதி ராஜ்யம் சேர்ந்தது. அரசியும் யமுனை துறைவரை பார்த்து அப்பதான் ஆளவந்தீரோ அப்படின்னு கேட்குறான். அந்த பேரே ஆளவந்தாருங்கிற பேராக அவருக்கு எப்பொழுதும் நிலைச்சிடுது. ஸ்ரீமத் ராமானுஜரை தேவப்பெருமாளுடைய கருணை கடாட்சத்தோட ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு முழுமையாக கொண்டு வந்தது ஆளவந்தாருடைய பெரிய சாதனை. ஆளவந்தாரும் அவரால் வைஷ்ணவத்துக்கு கொண்டு வரப்பட்ட ஸ்ரீமத் ராமானுஜரும் நேரில் சந்தித்து கொண்டதே கிடையாது. ஆனாலும் ஆளவந்தாருடைய எண்ணங்களை எல்லாம் தான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு ராமானுஜர் பிரதிஜையே பண்ணினார். உய்யக்குண்டாருடைய சொல்படி ஆளவந்தாரை விசிஷ்டாத்வைத வைஷ்ணவ நெறிக்கு கொண்டு வந்தவர் மணக்கால் நம்பிகள். அவர்தான் அவருக்கு குரு. ஸ்ரீமன் நாராயணனுடைய தர்ம பத்னியான ஸ்ரீ லக்ஷ்மி தேவியோட பெருமைகளை எல்லாம் அற்புதமா 4 பாடல்கள் மூலமா விளக்குற சதுஸ்லோகி அப்படிங்கிற பிரபந்தத்தை இவர் இயற்றினார். அது ரொம்பவுமே பிரபல்யமானது. அதே போல ஸ்தோத்திர ரத்னம் அப்படிங்கிற நூலும் இவர் அருளி செய்த ஒரு அற்புதமான கிரந்தம். உயர்வர உயர்நலம் உடையவனாகி மயர்வர மதிநலம் அருளிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனோட பக்தர்களாகவும் அவன் பெருமைகளை உலகெங்கும் பறைசாற்றுகிற தலை சிறந்த ஆச்சாரியராகவும் விளங்கின ஆழ்வார்கள், ஆச்சாரியார்கள் திவ்ய சரித்திரங்களிலிருந்து ஒரு சில பகுதிகளை கடந்த ஆவணி மாதம் தொடங்கி இந்த ஆடி மாதம் வரை 12 வீடியோக்களில் இதுவரையிலும் இந்த வெல்க பாரதம் சேனல் வழங்கியிருக்கு. இந்த எல்லா வீடியோக்களுக்குமான லிங்க் இதில் உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உண்டு. வெல்க பாரதம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த 12 வீடியோக்களையும் மற்ற பல தெய்வீக செய்திகள் அடங்கிய வீடியோக்களையும் பார்த்து கேட்டு மகிழ்ந்து பயன்பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. வெல்க பாரதம்.